पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம் சாதனா பாதம். அதில் பார்த்துட்டு இருக்க ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரம் 19வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். பரிணாமவாதம் அப்படின்றது தான் இந்த 19வது சூத்திரத்து. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம்னு சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதி எந்த விதமான பரிணாமத்தை அடைகின்றது, எவ்விதமாக அடைகிறது, எப்படி அடைகிறது அப்படின்றத பற்றி தான் அந்த சூத்திரம் சொல்லுது. மூலப்பிரகிருதியோட பரிணாமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூலப்பிரகிருதிக்கு பேர் அலிங்கம் அப்படின்னு பேர். மூலப்பிரகிருதிக்கு என்ன பேர்? விதை, பீஜம். பூமிக்குள்ளார இருக்கிற விதை வெளியில தெரியாது, அதனால அதுக்கு பேர் அலிங்கம்னு பேர். என்ன விதை என்ன செடி இருக்குன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. வெளியில வந்து செடி வந்து முளை விட்டதுக்கு பிறகுதான் தெரியும். சரி, முளை விட்ட பிறகு தெரியுமா உங்களுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா முளை விட்டது கூட எல்லாத்தையும் கெஸ் பண்ண முடியாது உங்களால் என்ன செடின்னு. முளை எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் தான் இருக்கும், டிஃபைன் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் முளை வந்திருக்குன்னு நமக்கு தெரியும், விதை உள்ள இருக்கு அதனால முளை வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் முளைய வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதோட மரம் என்ன செடி என்னன்னா நம்ம தீர்மானிக்க முடியாது. முளை வந்து ஒரு இண்டிகேஷன் மட்டும்தான்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த முளைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கம்னு பேர். அதுக்கு தான் மகத்தத்துவம் அப்படின்னு நம்ம பேர் சொல்கிறோம். அப்போ மூலப்பிரகிருதி பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா அலிங்கம், அடையாளம் தெரியாது பீஜம். அதிலிருந்து வெளிப்பட்ட முளை மாதிரி இருக்கிறது எதுவோ அதுதான் மகத்தத்துவம். அதனால்தான் அதுக்கு பேர் என்ன பேருனா இங்கே கொடுத்துருக்கோம் சத்தா மாத்திரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சத்தா மாத்திரம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தோட தன்மையும் அதுல இருக்கும். காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துற சாமர்த்தியம் அதுல இருக்கும். அதனால்தான் சத்தா மாத்திரமா இருக்கிறது அப்படின்னு அந்த மகத்தத்துவத்தை நம்ம சொல்றோம். இந்த சத்தோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகத்தத்துவத்துல இருக்கும். சத்தோட தன்மை எது? சத்துனா என்னது? இருப்பு. அந்த இருப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் தெரியும் நான் இருக்கேன் அப்படின்ற. அப்போ அது சத்தான்னு பேர். சத்தோட தன்மை இந்த புத்தியில இருக்கு. சத்தோட தன்மை புத்தியில இருக்கு. சித்தோட தன்மை இந்த புத்தியில இருக்கு. ஆனந்தத்தோட தன்மை இந்த புத்தியில இருக்கு. நான் நேற்று எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, பாத்திரத்தை சூடு பண்றோம். சூடு பண்ணது மாத்திரத்துல வந்து அக்னியில இருக்கிற அந்த சுடும் தன்மை எங்க இருக்கணும்? அக்னியில இருக்கு. அது எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அந்த சம்பந்தத்தினால என்ன ஆயிடுது? பாத்திரத்துல சூடாகுது. அப்புறம் அந்த தண்ணியிலையும் சூடு வந்துடுது. அப்போ ஜடமா இருக்கிற அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி அக்னியோட சஞ்சோகத்தினால என்ன ஆயிடுது? சூடாயிடுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் அதோட செயற்கை இருக்கிறதுனால இந்த புத்தி ஜடமா இருக்கிற புத்தியும் கூட என்ன ஆயிடுது? சேத்தனமா தெரியுது, சத்தா தெரியுது, சித்தா தெரியுது, அனந்தமா தெரியுது, ஆனந்தமா தெரியுது. அதுக்கு பேர் என்னன்னா சத்தான்னு பேர், தன்மை அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ மகத்தத்துவம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தி கூட வந்து நம்ம என்ன சேர்த்துக்கிறோம்? பிராணனையும் சேர்த்துக்கிறோம். பிராணன் பிளஸ் புத்தி. இதுக்கு பேர் தான் மகத்தத்துவம். லிங்கம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? லிங்கம். பீஜமா இருக்கிற அவ்யாக்கிருதம் மூல பிரகிருதி பிரதானம் வந்து அலிங்கம், தெரியாது. ஆனா புத்தி வேக்கப்பானவன தெரியுது, லிங்கம். இதுக்கு அடுத்தது லிங்கத்திலிருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கார தத்துவம் உண்டாகுது. அகங்காரம் உண்டான மாத்திரத்துல புத்தி வேக்கப்பானோனதுன்னா நமக்கு நான் பரமஹம்சானந்தா அது இதுன்னு நமக்கு தெரியுது. அப்போ புத்தி வேக்கப்பாகலன்னா தெரியாது. அப்ப புத்திக்கு அப்புறம்தான் அகங்கார தத்துவம் உண்டாகுது. இந்த அகங்கார தத்துவத்துக்கு அப்புறம் என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. அப்ப அகங்கார தத்துவம் 1, அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் 5, மொத்தம் 6 ஐட்டங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா அவிசேஷம் அப்படின்னு பேர். அவிசேஷம் 6 தத்துவங்கள். அந்த 6ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னா இந்த 6ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து மொத்தம் 11 தத்துவங்கள் உண்டாச்சு. எதாவது 11 அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 16 16 தத்துவங்கள் உண்டாச்சு. எதெல்லாம்? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூத்தங்கள், ஸ்தூல பூத்தங்கள், மொத்தம் 15 ஆச்சு. கூட 1 மனசு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஐட்டங்கள் உண்டாச்சு, தத்துவங்கள். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா விசேஷங்கள் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேரு? விசேஷங்கள். அப்போ 6 ஐட்டம் அவிசேஷம். அஸ்மிதா அப்படின்ற அகங்காரமும் பஞ்ச தன்மாத்திரைகளும் சேர்ந்த 6 தத்துவங்கள் அவிசேஷங்கள், சாமானியம் அர்த்தம். அப்புறம் விசேஷம் எது அப்படின்னா 16 தத்துவம் விசேஷம். மொத்தம் எத்தனை ஆச்சு? 16 தத்துவம் விசேஷம், 6 தத்துவம் அவிசேஷம், மொத்தம் 22. கூட வந்து அது எங்க இருக்கு? மகத்துல இருக்கு. மகத்து ஒன்று சேர்த்தீங்கன்னா 23. கூட வந்து பார்த்தீங்கன்னா மூல பிரகிருதின்ற அந்த காரணத்தை சேர்த்தீங்கன்னா 24 ஆயிடுச்சா? 24 தத்துவங்கள் வந்துடும். கூட வந்து வேற யார் இருக்கா அப்படின்னா சாங்கியத்துல ஆத்மா மட்டும் தனி. அப்போ 24 பிளஸ் ஆத்மாவை சேர்த்தீங்க அப்படின்னா 25 தத்துவங்கள் சாங்கியத்துல வந்துடும். யோகத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தரை சேர்க்கிறோம், ஈஸ்வரன் அப்படின்ற கான்செப்டை சேர்க்கிறோம். ஈஸ்வரன் ஒருத்தரை சேர்த்தீங்க அப்படின்னா யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 26 தத்துவங்கள். புரியுதா? இப்ப கிளியரா உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் வந்து கிடைச்சிருக்கும். இவ்வளவுதான் 26 தத்துவம் யோகத்துல. சாங்கியத்துல ஈஸ்வரன் எடுத்துட்டோம்னா 25 தத்துவம் சாங்கியத்துல தான். இது எல்லாமே எதோட பரிணாமம் சுவாமி அப்படின்னா புருஷனை விட்டுட்டு
மீதி இருக்கிற ஈஸ்வரனையும் புருஷனையும் விட்டுட்டு மீதி இருக்கிற எத்தனை தத்துவம் 23 தத்துவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 23 இது எல்லாம் மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள்லேருந்து மொத்தம் 16 தத்துவங்கள். மொத்தம் 23 தத்துவங்கள் எல்லாமே 24வதா இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதியோட பரிணாமங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாமயம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கும்போது அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ரொம்ப தெளிவாகவே வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லிச்சு எல்லாம் விசேஷங்கள். அவித்யாவிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷங்கள். அந்த விசேஷங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதோடது அவ்யக்தாதி விசேஷாந்தம் அவித்யா லக்ஷணம் ஸ்மிருதம் அப்படின்னு நேற்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நம்ம படிச்சிருக்கோம். 62வது பேஜில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மிருதியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அவ்யக்தாதினா என்ன அர்த்தம்? அவ்யக்தத்தை முதலாக கொண்டு, அவ்யக்தம்னா இது பிரதானம் மூலப்பிரகிருதி, அதை முதலா வச்சுக்கிட்டு விசேஷாந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விசேஷம்னா முடிய, விசேஷ முடியனா என்ன அர்த்தம்? விசேஷாந்தம் அப்படின்னா விசேஷ முடிய. விசேஷம் எத்தனை? மொத்தம் 16 ஐட்டங்கள் விசேஷம்னு பேர். அது வரைக்கும் அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 அவிசேஷம். அதுக்கு நடுவில் வந்துருது அவிசேஷம் மொத்தம் 6 22. அப்புறம் மகத்தத்துவம் 1 23 தத்துவங்கள். எது இந்த 23 தத்துவங்களும் அவித்யாவோட காரியம், அவ்யக்தத்தோட காரியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மொத்தம் 24 தத்துவங்கள் ஆயிடும் அவித்யாவோட சேர்ந்து. இதுல வந்து நேத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசேஷம் அவிசேஷத்தை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நேத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகத்தத்துவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம். நேத்து லாஸ்ட் பேராகிராஃப் இருக்குல்ல, எத்து தத்து பரம் அவிசேஷேபியோ லிங்க மாத்திரம் மகத்தத்துவம் அப்படின்னு. மகத்தத்துவத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இதான் லட்சணம் எப்பவுமே எடுத்துக்கணும். மகத்தத்துவத்துக்கு லட்சணம் என்னது? லிங்க மாத்திரம் மகத்தத்துவம். லிங்கம் மட்டும்தான் மகத்தத்துவம். லிங்கம்னா என்ன சுவாமி அப்படின்னா அடையாளம். எதுக்கு அடையாளம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பீஜம்னு ஒன்று அவித்யா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு லிங்கம். சிவன் இருக்கார், சிவன் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா காரணமா அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு யார் வந்து லிங்கம் அப்படின்னா பிள்ளையாண்டன் தான். புள்ள தானே லிங்கம். புள்ள பிறந்தான் அப்படின்னா அந்த பிள்ளைய பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? அப்பா அம்மா இருக்காங்க. ஒரு முளை வருது, முளைய வச்சுக்கிட்டு என்ன சொல்றோம்? உள்ள விதை இருக்கு சொல்றோமா? விதையை அனுமானிக்கிறதுக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒன்றை அனுமானிக்கிறதுக்கு ஒரு லிங்கம் தேவைப்படும். அப்ப அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகத்தத்துவம்ன்ற புத்தி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, புத்தி வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம். புத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கூடவே நம்ம என்ன சேர்த்துருக்கணும்னு சொல்லணும்? பிராணனையும் சேர்த்துக்கணும். பிராணன் பிளஸ் புத்தி, இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மகத்தத்துவம்னு சொல்றோம். வெறுமனே லிங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெறும் லிங்கம் அடையாளம் மட்டும். இதுக்கப்புறம் தஸ்மின் ஏத்தே சத்தா மாத்திரே மகத்தி. அப்ப இது எப்படிப்பட்டதுன்னா, அந்த லிங்க மாத்திரம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுத்த நான் ஒன்று இருக்கு. தூக்கத்துல இருந்தோம்ல, நான் சுத்தமா தூங்கிட்டு இருந்தேன், நான் இருந்தேன். அப்புறம் ஒன்றும் தெரியலன்ற அவித்யா இருந்துச்சு. இந்த அவித்யான்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அதுதான் ஜடத்தெல்லாம் கிரியேட் பண்றது. ஆத்மா எது? சத்ஸ்வரூபமா இருக்கிறது ஆத்மா தூக்கத்துல. அந்த சத்தோட தன்மை எப்ப வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கும்போதே அந்த அவ்யாக்கிருத்தத்துல ஒன்றும் தெரியலன்றதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? தூக்கத்துல ஒண்ணுமே தெரியல நமக்கு. ஏன் தெரியலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் தெரிஞ்சவன்னு நிக்கல, எனக்கு தெரியும்ன்றவனை நின்னீங்கன்னா பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவித்யாவோட ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு நான் முதல்ல தூக்கத்துல என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ஷன் அந்த அவித்யால ஆகிறதுனால ஒன்றும் தெரியலன்னு சொல்றோம். இந்த நான் பேக்கப் ஆகும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிராணன்லையும் புத்தியிலையும் என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த பிராணனும் புத்தியும் சேர்ந்த தத்துவத்துக்கு பேர் மகத்து. அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் போதுதான் நமக்கு வந்து நான் இருக்கேன்றதே வந்து ஒரு தன்மை உண்டாகுது. நான் இருக்கேன் அப்படின்ற அந்த தன்மைக்கு பேர் என்ன பேருனா சத்தான்னு பேரு. சத்தோட தன்மை சத்தா, எக்ஸிஸ்டன்ஸோட தன்மைக்கு பேரு சத்தா மாத்திரம். அப்ப இந்த புத்தியில என்ன இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு என்ன பேருனா சத்தா
சத்தான்னு பேர். சத்து இல்லை, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்ல சத்தான்னு சொல்லணும். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் சத்து, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் சத்து, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சத்தா. அக்னி சுடுது அப்படின்னா அது எது? அக்னி. அக்னி வந்து சுடும். ஆனால் அக்னியோட தன்மை வந்து எங்கே இருக்குது? பாத்திரத்தில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தில் இருந்துச்சு அப்படின்னா சுடும் தன்மை. அக்னி இல்லை அங்கே. அக்னியோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் வந்துடுது, அக்னியோட தன்மை ஜலத்தில் வந்துடுது. நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ ரொம்ப சூடாக இருக்குங்க அப்படின்றோம். தண்ணி சூடாது, தண்ணியோட தன்மை சுடுறது இல்லை. பாத்திரம் சுடாது, பாத்திரத்தோட தன்மையும் சுடுறது இல்லை. அக்னியோட சயோகத்தை வந்ததுனால அதுக்கு என்ன ஆகுது? பாத்திரம் சுடுது, ஜலமும் அதில் வச்ச ஜலமும் கொதிக்குது. அதே மாதிரி இந்த புத்தி ஜடமா இருக்கிற புத்தியில என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தா வந்துடுது. சத்தா இருக்கிறது சத்தா வந்துடுது, சத்தா வந்துடுது. அதோட அந்த புத்தியில வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராண தத்துவத்துல சத்தா. பிராண தத்துவத்துல பிராணன் பிளஸ் புத்தி தானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகத் தத்துவம்னு சொல்றோம். அந்த பிராண தத்துவத்துல சத்தா இருக்கு. நமக்கு எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, அபிமானம் எங்க இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? நான் பிராணன், நான் உயிர் அப்படின்னு நமக்கு இருக்கு. அதுல வந்து சத்தோட தன்மை இருக்கு. பிராணன்ல தான் சத்தோட தன்மை வாஸ்தவம். சித்தோட தன்மை எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த புத்தியில இருக்கு. புத்தி இல்லாம உங்களுக்கு ஸ்புரணம் நடக்கவே நடக்காது. ஆனா நான் சுத்த நான் எப்பவுமே அறிவு தான், அறிவு சொரூபம் அது, ஆனா கான்சியஸ்னஸ் அது. ஆனா அது எப்ப தெரியுது அப்படின்னா, புத்தி வேக்கப்பானதுக்கு பிறகுதான் அந்த புத்தியில வெளிப்படுது. அப்ப புத்தியில வெளிப்படக்கூடிய அந்த சித்து தன்மைக்கு என்ன பேரு அப்படின்னா சித்தம்னு பேரு. சித்து பிளசுத்த சித்த, சத்து பிளசுத்த சத்த, சத்தா ஆயிடுது. சத்தா சித்த. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனந்தத்தா. அந்த அனந்தத்தா எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தியில இருந்து உண்டாகக்கூடிய அஸ்மிதான்னு ஒன்று சொல்லிட்டோம். அது வந்து அஸ்மிதா பிராணன். புத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்து கொட்டில வந்துடும், அறிவு வந்துடும். சித்துன்னா அறிவு, அறிவோட தன்மை வந்துடுது புத்திக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து உண்டான விற்த்திகள் இருக்கு பார்த்தீங்களா, புத்தியோட விற்த்திகள். புத்தியில தான் விற்த்திகள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த விற்த்திகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அனந்தத்தா வந்துடுது. அனந்தத்தா புத்தியில வந்துடுது, புத்தி விற்த்திகள்ல வந்துடுது. நெக்ஸ்ட் இந்த 3 அம்சம் இந்த ஆத்மால இருந்து வந்துவிடும் சொல்லியாச்சு. இந்த இந்த இதை தான் நம்ம என்ன பண்றோம்? சத்தா மாத்திரே மகத்தி ஆத்மனி பாடத்துக்கு வந்துருக்கு. சத்தா மாத்திரமா இருக்கக்கூடிய மகத்தாத்மால, மகத்தாத்மால என்னன்னு கேட்டீங்கன்னா அவஸ்தாய. எதெல்லாம் அவஸ்தாய? இந்த லிங்க மாத்திரமா இருக்கிற இந்த மகத்தத்துவத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிசேஷங்கள் எல்லாம் நிலை பெற்றதா இருந்துகிட்டு மகத்தி ஆத்மனி அவஸ்தாய. 6 அவிசேஷங்களும் எதுக்கு மேல இருக்கு? லிங்க மாத்திரமா இருக்கிற இந்த மகத்தத்துவத்துல நின்னுக்கிட்டு விவ்ருதி காஷ்டம் அனுபவந்தி. விவ்ருத்தினா என்ன ஆகுது? அந்த மகத்தத்துவத்தில் இருக்கக்கூடிய நான் அப்படின்ற அஸ்மிதா அகங்காரமும் அதுல இருந்து உண்டான பஞ்ச தன்மாத்திரைகளும், இந்த 6 தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? 16 விசேஷங்களை உண்டு பண்ணுது. 16 விசேஷங்களோட விஸ்தாரம் தான் இந்த மொத்த என்டையர் சிருஷ்டி. இந்த 16ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு 11 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா பூதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா விசேஷத்தோட லாஸ்ட் பரிணாமம். ஸ்தூல பூத்தங்கள், பஞ்சபூத்தங்கள், அதுல இருந்து தேகம் உண்டாகுது. அதுக்கப்புறம் இந்த லோகத்துல நம்ம எதையெல்லாம் ஸ்தூலமா பாக்குறோமோ அது எல்லாம் பஞ்சமகா பூத்தங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த பஞ்சமகா பூத்தங்கள் வெளியில இருக்கிறது எல்லாம் பஞ்சமகா பூத்தங்கள். இந்த தேகம் பஞ்சமகா பூத்தம் 5 ஆச்சு. ரிட்டர்ன் போங்க, 5 ஆச்சு. அப்புறம் இதுக்கு உள்ள இருக்கிறது எது அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் மனசு. மொத்தம் 11. மொத்தம் 11 ஸ்தூல பூத்தங்கள் 5 16 ஆயிடுச்சு. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதோட காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
பஞ்ச சூக்ஷ்ம பூத்தங்கள், தன்மாத்திரைகள்ன்ற சூக்ஷ்ம பூத்தங்கள், அப்புறம் அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம். இந்த 6 அவிசேஷங்களோட காரியம் இந்த 16. ஆயிடுச்சா? இந்த 16 பிளஸ் வெளியில வந்து பாத்தீங்கன்னா 5 சொன்னீங்க, 16 பிளஸ் 6 சொன்னீங்கன்னா 22. இந்த 22 எதுக்கு மேல இருக்கு? மகத்தத்துவத்துக்கு மேல இருக்கு. பரிணாமம், மகத்தோட பரிணாமம். அப்ப மகத்தை சேர்த்தீங்கன்னா 22 பிளஸ் 1 23 ஆயிடும். இந்த மகத்து எதுல இருந்து வந்துச்சுன்னு கேட்டா மூல பிரகிருதியிலிருந்து மகத்து வந்துச்சு. அப்ப மகத்தை வந்து பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணி மூல பிரகிருதியை கணக்கு பண்ணீங்கன்னா 24 தத்துவங்கள் வந்துடும். அப்போ இந்த 22 தத்துவங்களும் விசேஷ அவிசேஷங்கள் எல்லாம், அவ்விசேஷத்தை தூக்கி அவிசேஷத்துல ஒன்னா போட்டீங்கன்னா 6 அவிசேஷங்களும் இந்த மகத்தத்துவத்துல இருந்துகிட்டு அங்கிருந்து தான் கிரியேஷன் வந்து ஃபுல்லா என்டையர் கிரியேஷனும் அங்கிருந்து தான் பரிணாமத்தை அடைகின்றது. விவருத்திம் காஷ்டாம் அனுபவந்தி. காஷ்டாம்னா எல்லை. வளர்ச்சி அடைஞ்சு growth ஆகி இந்த மொத்த என்டையர் சிருஷ்டி ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் என்னது? இந்த மகத்தத்துவத்துல இருந்து உண்டான விஸ்தாரம் தான், பரிணாமம் தான் அப்படின்னு பார்த்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன்ல சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ரிட்டர்ன் பேக் ஆகும்போது லய பிரக்கிரியா. லய பிரக்கிரியாவை பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம தூங்கும் போது நடக்கிறது தான். என்னாவது? பஞ்சமகா பூத்தங்களா இருக்கிற இந்த லோகம், பஞ்சமகா பூத்தங்கள் தான் இந்த லோகம். அதுக்கப்புறம் இந்த தேகம், இதெல்லாம் பஞ்சமகா பூத்தங்கள், ஸ்தூல பூத்தங்கள். இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லயத்தை அடையுது. பஞ்சமகா பூத்தங்கள் லயத்தை அடையுது. அது மயமா இருக்கிற இந்த லோகமும் லயத்தை அடையுது. அப்புறம் என்ன இருக்கு? இந்திரியங்கள் மட்டும் இருக்கு. இந்திரியங்கள் என்ன ஆகுது? லயமாகுது. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் மனசுல போய் லயமாகுது. மனசுல போய் லயமான மாத்திரத்தை அந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியில போய் லயமாயிடுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா பிரக்கிரியா. புத்தியில லயமானதுக்கு பிறகு புத்தி வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல எங்க போய் லயமாகுது அப்படின்னா அவித்யால போய் லயத்தை அடைகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரக்கிரியா. அதுதான் இங்க சொல்றாரு. பிரதிசம்சிருஜ்யமானஸ்ச. பிரதிசம்சிருஜ்யமானம், சிருஜ்யமானம்னா சிருஷ்டி, பிரதிசம்சிருஜ்யமானம் அப்படின்னா லயமாகின்ற நிலையில தஸ்மின் ஏவ சத்தா மாத்திரே மகத்தி ஆத்மன். வெளியில இருக்கிற எல்லாமே மொத்தம் 16 விசேஷங்களும் எதுல லயமாகுதுன்னா அந்த மகத்தாத்மா, சத்தா மாத்திரமா இருக்கிற மகத்தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடைந்த அவஸ்தாய. அது மட்டும் இல்ல, எத்து தன் நிசத்தா சத்தம். அந்த மகத்து என்னது இருக்கு? 2 சொல்றோம். மகத்துல போய் லயம் ஆயிடுச்சு அப்படின்னா அவேர்னஸ் இருக்கிற வரைக்கும் புத்தி, அதான் மகத்தத்துவத்துல அவேர்னஸ் இருக்கிற வரைக்கும் புத்தி இருக்கு. தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனம் பார்க்கிறோம். சொப்பனத்துல என்ன ஆகுதுன்னா மனசு புத்தியில போய் லயமாகும். அதுக்கப்புறம் அந்த புத்தி தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன்ல போய் லயமாகும். பிராணன் என்னதுன்னு கேட்டீங்கன்னா மகத்தத்துவத்தோட இன்னொரு அம்சம் பிராணன். அப்ப இது எல்லாம் எங்க போய், இந்த புத்தியில இருக்கிறது எல்லாம் எங்க போய் லயமாகும்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன்ல போய் லயமாகும் போது அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? அந்த மாயாவோட ஒரு அம்சம் அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? தத்து நிசத்தா சத்தம். இந்த இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. அவித்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதின்றதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அலிங்கம்னு சொல்லியிருக்கோம். அலிங்கம்னா என்ன அர்த்தம்? பீஜம். அப்ப இந்த மகத்தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல எங்க சுவாமி போச்சு அப்படின்னா இந்த மகத்தத்துவம் அந்த அலிங்கம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதியில போய் லயத்தை அடையும். அங்கிருந்து உண்டாச்சு. எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஒன்னும் தெரியலன்றதுல இருந்து தான் கூட காலையில வேக்கப்பாகும் போது புத்தி வேக்கப்பாச்சு. அப்ப திரும்ப போகும்போதும் அந்த புத்தியானது எங்க போகும்? லயமாகும். அந்த ஒன்னும் தெரியல போய் லயமாயிடும். அந்த ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே சாமி, அதை வந்து இவங்க சூன்யவாதிகள் என்ன பண்றாங்க? பௌத்தர்கள் சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சூன்யம். அதான் நம்ம சொல்றோம் ஒரே சூன்யமா இருக்குது. சூன்யமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல இருக்கிற தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா, ஆனா சூன்யவாதிகள் தூக்கத்துல இருக்கிற காரியம் வெளிப்படாத அவஸ்தையில, காரியம் வெளிப்படாத நிலையில இருக்கிற அவஸ்தைய சூன்யம்னு சொல்றாங்க. நம்ம வேதாந்திகளும் யோகிகளும் சாங்கியர்களும் இந்த 3 பேத்துக்கும் என்ன பேருனா சத்
சத்காரியவாதம் அப்படின்னு பேர். சத்காரியவாதம்னா என்ன அர்த்தம்னா, நீங்க உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லையில இருந்து உற்பத்தி நடக்காது. எப்பவுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, ஜி ஒரு காஃபி போடுங்களேன் அப்படின்னா, ஐயோ காஃபி பால் பவுடர், பால் நான் என்ன கேட்பேன், பால் பவுடர் தீர்ந்து போச்சு ஜி, காஃபி போட முடியாது. பிளாக் காஃபி போடுங்க ஜி, பிளாக் காஃபி வந்து காஃபி பவுடரே தீர்ந்து போச்சு, அப்போ காஃபி போட முடியாது இல்லை. அப்போ சூனியத்திலிருந்து பண்ண முடியும் அப்படின்னா, நான் பால் பவுடரே இல்லாமல் என்ன பண்ணலாம், காஃபி போடலாம். காஃபி பவுடரே இல்லாமல் காஃபி போடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதையாவது தேடுறோம்ல, எது வேணும்னாலும் அதுக்கு ஒரு மூலப்பொருள் ஒன்று தேடுறோமா, மெட்டீரியல் காசு ஒன்று தேடுறோம். எதை உற்பத்தி பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான ஒரு மூலப்பொருள் காரணத்தை, மெட்டீரியல் காசை நம்ம தேடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியம் உண்டாகிறதா இருந்தாலும் அதை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூல காரணம் சத்வஸ்துவா இருக்கணும், இருப்புள்ளதா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது, சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான மந்திரம் வந்து இருக்கு. இந்த கிரியேஷனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்னது இருந்துச்சு, வெறும் சத்தத்துவம் மட்டும் இருந்துச்சு. சதேவ சோமிய இதமக்ர ஆசித், சத்து தான் இதற்கு முன்னால் இருந்தது, கிரியேஷனுக்கு முன்னாடி. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மாத்திரம் இருந்தேன். கூட என்ன இருந்துச்சு, அவித்யா இருந்துச்சு, ஒன்றும் தெரியல. நான் இருந்தேனா, ஆமா நான் இருந்தேன். எனக்கு மேல என்ன இருந்துச்சு, அவித்யா, ஒன்றும் தெரியலன்னு இருந்துச்சு. அதுல இருந்து தான் இந்த கிரியேஷன் எல்லாம் நம்ம பார்க்கறது எல்லாம் உண்டாச்சு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அப்ப தூக்கத்துல இருந்துச்சா சாமி? நான் தூக்கத்துல ஒண்ணும் இல்லைன்னு சூன்யம் சொல்லாத, அங்க திரிகுணாத்மிகா மாயா கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற ஆத்ம தத்துவம் ரெண்டும் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் என்ன பேரு, சத்காரியவாதம். அடிச்சா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக லட்சணங்கள் சொல்லப்படுது. ரொம்ப அருமையான லட்சணம் வந்துருங்க. எத்து தத்து, இந்த இந்த எத்தத்துனா என்ன அர்த்தம், இந்த பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி தத்துவம் இருக்குல்ல, மகத்தத்துவம், தூக்கத்துக்கு போகும்போது எங்க போய் லயமாகுது அப்படின்னா அந்த அலிங்கம்னு சொல்லக்கூடிய பிரதானத்துல போய் லயமாகுது. மகத்தத்துவத்துக்கு பேரு லிங்கம். இந்த லிங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடையாளம் தெரியாத அலிங்கத்துல போய் என்ன ஆகுது, லயமாகுது மூல பிரகிருதியில. மூல பிரகிருதிக்கு லட்சணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எத்து தத்து, எந்த அந்த மூல பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கோ அது நிசத்தா சத்தம். ஒவ்வொரு லட்சணம் கீழே பாருங்க, உங்களுக்கு வந்து இப்போ பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த பேஜில் கீழேயே ஒவ்வொன்றுத்துக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டே வந்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அலிங்கம்னா என்னன்னு ஒரு லட்சணம் கொடுத்துருங்க பாருங்க. அலிங்கம்னா என்ன அப்படின்னா, ந கிஞ்சிதப்பி லிங்கயதி போதயதி இது அலிங்கம். அலிங்கத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந கிஞ்சிதப்பி, எந்த கொஞ்சமும் எந்த ஒன்றும் லிங்கயதி உணர்த்துவதில்லையோ, இது அப்படின்னு எந்த உணர்வும் அங்க இல்லை. ந போதயதி, எந்த ஒரு அறிவும் அந்த இடத்துல உண்டாகிறது இல்லை. அந்த இடத்துக்கு பேர் தான் அலிங்கம் அப்படின்னு பேர். தூக்கத்துல எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. ஜாகிரதத்துல இவ்வளவு இருக்குல்ல, தெரியாதது கூட நம்ம என்ன பண்றோம், இது அது, இது அது, இவர் அவர் அப்படின்னு எதையாவது சொல்றோம். ஏதாவது இருக்கா? ஆமா, தூக்கத்துல எவ்வளவு இருக்கு. சொப்பனத்துலயும் நிறைய இருக்கு ஐட்டங்கள்லாம். ஆனா தூக்கத்துல போனோன்னு அந்த தூக்கத்துல எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. லிங்கயதி, அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒரு லிங்கம் இல்லை, ஒண்ணும் இல்லை. காலையில எந்திரிச்சு என்னதான் நல்ல டீப் ஸ்லீப் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சாலும் நம்ம என்ன சொல்றோம், இதுவரைக்கும் நமக்கு அனுபவம் ஒரே அனுபவம் தான், நான் ஒன்றையும் அறியவில்லை. ஏன் அப்படின்னா அங்க லிங்கம் இல்லை. ஏதாவது இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க, ஜி நல்லா பாருங்க ஜி, அங்க ஏதாவது பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தேன் அப்படின்னு தேடி பார்த்து எதையாவது ஒரு அடையாளத்தை சொல்லலாம். இந்த உலகத்துல எங்க போனீங்கன்னாலும் அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்டா ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லுவீங்க. ஜி அவர் எப்படி இருந்தார், அவரு எப்படி இருந்தாரு தெரியலையே ஜி, சரி நல்லா யோசிச்சு பாருங்க ஜி, அவர் எப்படி இருந்தார், மொட்டை அடிச்சிருந்தாரு ஜி, போதும், ஒரு லிங்கம் ஆயிடுச்சு, அடையாளம் ஆயிடுச்சு. ஹைட்டா இருந்தாரு ஜி, அடையாளம் ஆயிடுச்சு. குள்ளமா இருந்தாரு ஜி, அடையாளம் ஆயிடுச்சு. வெள்ளையா இருந்தாரு ஜி, கருப்பா இருந்தாரு ஜி, 2 கொம்பு இருந்துச்சு ஜி, ஒரு கிரீடம் இருந்துச்சு ஜி, ஏதாவது ஒண்ணு
எதை சொன்னாலும் காவி வஸ்திரம் போட்டிருந்தாருச்சு, தாடி வச்சிருந்தாருச்சு, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம். ஆனா தூக்கத்துல இது வரைக்கும் நமக்கு ஏதாவது அடையாளம் தெரிஞ்சிருக்கா? இத்தனை நாள் தூங்கி இருக்குமே, பிறந்ததுல இருந்து தூங்கிட்டு தானே இருக்கோம். தூக்கத்துக்குள்ளார போயிட்டு வெளியில வந்தோன்னு அந்த தூக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம என்னைக்காவது எந்த உலகத்துல இருக்க எந்த மனுஷனாவது அந்த தூக்கத்துல இருக்கிறத என்னன்னு சொல்லியிருக்கானா? எவனுமே சொன்னதில்லை. ஏன் அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்லை, அடையாளமே இல்லை. அந்த அடையாளம் இல்லாததுக்கு பேர் தான் அலிங்கம் என்று பெயர். ந லிங்கயதி போதயதி இது அலிங்கம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அலிங்கம்ன்றது எதை குறிக்குது? தூக்கத்துல இருக்கிற மூல பிரகிருதி, பிரதானம், அவித்யா, அவ்யக்தம், அவ்யாக்கிருதம், பீஜம், காரணம் அப்படின்னு பல பெயர்கள்ல அந்த அலிங்கம் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் லட்சணத்துல என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் லட்சணம் நிசத்தா சத்தம். நிசத்தா சத்தம். நிசத்தா, சத்து வேற சத்தா வேற. வேக்கப்ல புத்தி வேக்கப்பானோன்னு வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? சத்தா தெரிஞ்சிருச்சு, நான் இருக்கேன் அப்படின்னு தன்மை வந்துருச்சு. நான் இருக்கேன்ற தன்மை எப்போ வந்துச்சு? தூக்கத்துல இல்லை, வேக்கப்பானோன்னு தான் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது எனக்கு. சத்தான்னு பேர், அதுக்கு பேர். புத்தி வேக்கப்பானோனே சத்தா வந்துருச்சு. அதனால்தான் லிங்க மாத்திரமா இருக்கிறது சத்தா மாத்திரம்னு போட்டிருக்கு. கிடைச்சா? அப்போ நிசத்தா சத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இல்லை. அந்த மகத்தத்துவம், மகத்தத்துவம் சொல்லக்கூடிய புத்தி தத்துவம் என்னது? பிராண தத்துவமும் கூட புத்தி தத்துவமும் கூட தூக்கத்துல வந்து அறியப்படுதா அறியப்படலையா? அறியப்படவில்லை. அப்ப அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிசத்தா. நிஸ்ன்ற சப்தம் எப்ப குறிப்போம் அப்படின்னா இல்லாததை குறிக்கிறது. சங்கம் நிசங்கம், சங்கமின்மை. சங்கம் இல்லாம இருந்தா நிசங்கம்னு பேரு. சங்கம் இருந்துச்சுன்னா சசங்கம் அப்படின்னு. அப்ப நிசத்தான என்ன அர்த்தம்? சத்தா இல்லாதது. அப்ப இல்லையா சாமி? சத்தா இல்லையா சாமி? இல்ல இல்ல, இருக்கு. நிசத்தா சத்தா. அதான் சொல்றது நிசத்தா. நிசத்தா சத்தம். நிசத்தானா என்ன அர்த்தம்? சத்தா இல்லாதது. அதே நேரத்துல நிசத்தா சத்தம். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அசத்தும் இல்ல, அசத்தாவும் இல்லாது. அப்ப இல்லவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல, அசத்தாவும் இல்லை. அங்க அசத்தான என்ன அர்த்தம்? இருப்பு இல்லை என்பதும் இல்லை. அப்ப இருக்கு, ஆனா வெளிப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா வெளிப்படல சார். இந்த இந்த லிங்கம்னு சொல்லக்கூடிய சத்தா தத்துவம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த லிங்கத்துல அந்த அலிங்கத்துல போய் மூல பிரகிருதியில போயிட்டு லயம் ஆயிடுது. லயம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சுவாமி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிணறு இருக்கு. கிணத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கேணின்னு நம்ம சொல்லுவோம். நல்ல பெரிய பெரிய கிணறு இருக்கும். அதில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 80s இருந்தவங்களுக்குலாம் கூட தெரியும். நான்லாம் போய் தண்ணி எடுத்திருக்கேன். என்ன பண்ணுவோம்? ஒரு பொது கிணறு இருக்கும். பொது கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ராட்டனம் போட்டிருப்போம். அந்த ராட்டனத்தில் கயிறு போட்டு நம்ம கயிறு போட்டு நம்ம என்ன பண்ணோம்? தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒரு 10 ஒரே டைம்ல ஒரு 10-20 வாளி வந்து பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளார போட்டிங்கன்னு வச்சுங்களேன், தண்ணிக்குள்ளார ரொம்பி அது உள்ள போயிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், அடையாளம் தெரியுதா? என் குடம் தங்க குடம், உங்க குடம் வெள்ளி குடம், இன்னொருத்தர் குடம் இரும்பு குடம், இன்னொருத்தர் குடம் அலுமினிய குடம், எல்லாம் தண்ணிக்குள்ளார போனோன்னு இருப்பு தெரியுமா தெரியாதா? உள்ள இருக்குன்றது கட்டாயிடுச்சு, எல்லாம் கட்டாயிடுச்சுன்னு வச்சு போச்சு, எல்லாம் கட்டாயிடுச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உள்ள அந்த கேணிக்குள்ளார அந்த வெயில் காலத்தில் தண்ணி எல்லாம் மே மாதம் எல்லாம் வத்தி போயிடும், ட்ரை ஆகிடும். அப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணால் ஊரில் இருக்கிற நிறைய பக்கெட்டு குடம் எல்லாம் அதுக்குள்ளார கிடக்கும். அப்போ தண்ணி இருக்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சுதா? அதோட இருப்பு ஏதாவது தெரிஞ்சுதா? உள்ள வந்து குடங்கள்லாம் இருக்கு, பக்கெட்லாம் இருக்கு அப்படின்னு அந்த கிணத்துல தண்ணி இருக்கும்போது தெரிஞ்சதா? ஏன்னா தெரியல, எல்லாம் மூழ்கி போயிருந்துச்சு. அப்போ எந்த ஒரு வஸ்துவோட சத்தும் இருப்பு தன்மையும் தண்ணி இருக்கும்போது உள்ள இருக்கு, ஆனா வெளில தெரியவே இல்லையா? அதுக்கு பேர் நிசத்தான்னு பேர். நிசத்தானா இருப்பு தெரியவில்லை.
யார் யார் அங்கே உள்ள போட்டிருந்த குடம்லாம் என்னென்ன குடம்லாம் யார் யாரோடதுன்றது எதுவுமே தெரியலை. அதுக்கு பேர் நிஸ்ஸத்தான்னு பேர். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்போ உள்ள இருப்பே இல்லைன்றதுனால இல்லைன்னு சொல்லாம சாமி? தண்ணியில் பார்க்குறீங்க, உள்ள இருக்கிற குடம்லாம் வெளில தெரியல, உடனே சொல்றீங்க அங்கே ஒன்றுமில்லை சொல்லாமா? ஒன்றுமில்லைன்னு சொல்ல முடியாது சாமி. ஏன்னா எல்லாம் மூழ்கி கிடக்குது. கீழே அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா போய் கிடக்குது. மேலே தண்ணி இருக்கிறதுனால வெளியில தெரியல. அதுக்கு என்ன பேருனா நிஸ்ஸத்தா சத்தம் அசத்தம் அப்படின்னு பேர். நிஸ்ஸத்தானா இருப்பு, அது இருப்பு தெரியலை ஆனா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் லட்சணம் நிஸ்ஸத்தா சத்தம் அப்படின்னு பேர். அதாவது சத்தாவும் அதனிடத்துல இல்லை, அதே நேரத்துல அது அசத்தாகவும் இல்லை. கிணத்துக்குள்ளார அந்த பக்கெட்டுக்கு குடம்லாம் கிடக்கிறதுனால வெளியில தெரியல, அது நிஸ்ஸத்தா. ஆனா பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்க இருக்கு அது, அதனால அது அசத்து இல்லை. அப்ப நிஸ்ஸத்தா சத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது இருப்பில்லாதது, ஆனால் அசத்துன்ற இருப்பில்லாததும் இல்லை. இது முதல் லட்சணம். இது சுவாமி இது இந்த லட்சணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் என்ன சுவாமினா வேதாந்தத்தில் இதுதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாராவது இது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா விவேக சூடாமணியில் 109வது ஸ்லோகம்னு போட்டு சன்னாப்பிய சன்னாபிபயாத்மிகானு ஃபர்ஸ்ட் லட்சணம் அதுதான். சன்னாப்பிய அசன்னாப்பிய உபயாத்மிகானு இதுதான். சத்துன்னு சொல்ல முடியாது, சன்ன அது இருப்பு இல்லை. தூக்கத்தில் ஏதாவது ஒன்றும் தெரியலன்னு சொல்றீங்களே, அந்த ஒன்றும் தெரியலன்ற அங்கதான் வஸ்து இருந்தா சத்து இருப்பா, இருப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. அப்ப இருப்பே இல்லைன்னா ஏதாவது எதுவுமே இல்லைன்னு சொல்லாமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சன்னாப்பிய சன்னாப் உபயாத்மிகானு இந்த ஒரு லட்சணம் தான் இங்க நிஸ்ஸத்தா சத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்தத்துல இது ஏற்புடையது. மாயாவோட லட்சணம் இதுதான். ரெண்டாவது சொல்லுது நிஸ்ஸத சத். அது அப்படியே சத்தான தன்மை. சத்துனா என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்டன்ஸ். தூக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க இருந்தீங்களா சுவாமி நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? தூக்கத்துல நீங்க இருந்தீங்களா? நீங்க இருந்தீங்களா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இருந்ததை நீங்க காலையில எந்திரிச்சோன்னு தானே ரீகால் பண்றீங்க. தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன் அப்படி நமக்கு ஸ்புரணம் இருக்கா? இல்ல காலையில எந்திரிச்சோன்னு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது நான் சுகமா தூங்குனேன்னு நம்ம ரீகால் பண்றோம். நான் சுகமா தூங்குனேன் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம், வேற ஒன்னையும் அறியவில்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரசன்ட்ல தூங்கிட்டு இருக்க காலத்துல நான் அப்படின்ற இருப்புத்தன்மை எனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா தெரியல. அதனால அதுக்கு என்ன பேருனா அசத்துன்னு பேரு. தூக்கத்துல இருக்கிற நான் எப்படி இருக்கேன்? அசத்து. முதல்ல சொன்னது சத்தா, நிஸ்ஸத்தா தன்மை. இங்க சொல்றது பாத்தீங்கன்னா சத்துன்ற அந்த எக்ஸிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இல்லை. அசத்து நிஸ்ஸத்து. நிஸ்ஸத்து சத்து இல்லாதது கூட. ஐயோ சத்து இல்லையாஜி அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னு இருக்கீங்கல்ல. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நடுவில் என்ன எங்கேயாவது போயிட்டீங்களா? நடுவில் போயிட்டு இருந்தீங்கன்னா இல்லை சத்து இல்லாமல் போயிருந்தா காலையில் எப்படி எந்திரிப்பீங்க? அப்போ என்ன தெரியுது? சத்து இருந்துச்சு, மறைக்கப்பட்டு இருந்துச்சு. அதனால தூக்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது சத்தும் இல்லை, அது அசத்தும் இல்லை. புரியுதா? முதல் லட்சணம் அது சத்தாவும் இல்லை, அது அசத்தாவும் இல்லை. முதல் லட்சணம். ரெண்டாவது லட்சணம் அது சத்தும் இல்லை, அது அசத்தும் இல்லை. இதுதான் நிஸ்ஸத்தா நிஸ்ஸதசத்து அப்படின்னு சொல்லுது. நிஸ்ஸத்து அசத், நிஸ்ஸதசத் அப்படின்னு சொல்லியிருக்கு. இருப்பும் இல்லை, அது இல்லாமையும் இல்லை. இது நான் தூக்கத்தில் இருக்கிறது அப்படியே இது நான் என்னோடது. முதல் லட்சணம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் தெரியலன்னு சொல்றமே அந்த இடத்துல உலகம் இருந்துச்சா இல்லையானா நிஸ்ஸத்தா சத்தம். உலகத்தை பத்தி பேசும்போது, மாயையை பத்தி பேசும்போது. ரெண்டாவது லட்சணம் தன்னை பத்தி, சத்தை பத்தி பேசும்போது, எக்ஸிஸ்டன்ஸை பத்தி பேசும்போது
நான் இருந்த நானும் தெரியல, நான் இல்லைன்னு தெரியல. ரெண்டுமே தெரியல எனக்கு. அப்போ என்ன டெஃபினிஷன்? நான் இல்லை, ஆனா நான் இல்லாம இல்லவும் இல்லை, இல்லாமையும் இல்லை. அதுதான் டிஸ்சதசத் அப்படின்னு பேர், 2வது லட்சணம். இதுக்கப்புறம் 3வது லட்சணம் சொல்லுது என்னன்னு கேட்டினா நிரசத்து. 3வது லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா நிரசத்து. அந்த தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசத்து இல்லை. ஒரு லட்சணம் தனியாக பிரித்து சொல்லு. அந்த தூக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசத்து இல்லை. அசத்து இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் துச்சம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும். துச்சம்னா என்ன அர்த்தம்னா இல்லவே இல்லை, அதான் அசத்துன்னு பேரு. துச்சம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா முயல் கொம்பு, ஆகாச தாமரை, இதெல்லாம் வாஸ்தவத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவீங்களான்னா அத்தியந்த சூன்யம், அத்தியந்த சூன்யம், அத்தியந்த அசத், 100% சூன்யம் அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னா தூக்கத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நிரசத்து, அசத்து இல்லாதது, அசத்து இல்லாதது. அதாவது துச்சம்னு சொல்லக்கூடிய சூன்யமானது இல்லாதது. இப்ப இதுலதான் பூர்வம் இதுதான் சத்காரியவாதம்ன்றது. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை என்பது இல்லை. அப்ப என்ன சொல்ல வரீங்க? இருப்பு இருந்தது. இதுதான் சத்காரியவாதம். ஆயிடுச்சா? அந்த அத்தியந்த துச்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வ சூன்யம் 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 சொல்லக்கூடிய சூன்யவாதிகளோட மதம். அதை மறுக்கிறதுக்காக தான் நிரசத்துன்ற வார்த்தையை சொல்லியிருக்கு. அசத்து என்பது இல்லை, தூக்கத்துல அசத்து என்பது இல்லை. அந்த மாயா தத்துவம் என்னது? காரணமா இருக்கிறது. அதுல எல்லாம் இருக்கு. காரியத்தை உற்பத்தி பண்ற எல்லா தன்மையும் பீஜத்துல இருக்கு. பீஜத்தை பார்த்துட்டு இவன் சொல்றான், ஸ்வேதகேதுவை வந்து அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, உபதேசம் பண்ணும்போது 6வது சாப்டர்ல சொல்றார், ஒரு ஆலமரத்து விதையை எடுத்துட்டு வந்தான். அந்த ஆலமரத்து விதையில வந்து பாத்தீங்கன்னா சின்னதா விதை இருக்கும். ஒரு பழம் விதை இல்லை, ஒரு பழத்துக்குள்ளார 100கணக்கான விதைகள் இருக்கும். சின்னதா தனியா எடுக்கிறதே கஷ்டம். அதுல இருந்து ஒரு விதையை எடு அப்படின்றாரு. அது தனியா எடுக்கிறதே கஷ்டம், ரொம்ப சின்ன விதை. கையில தனியா எடுத்து பாருங்களேன் நீங்க. ஆலம் பழமே நமக்கு கையில இவ்வளவுதான் கிடைக்கும். சின்னதா சுண்டக்காய் அளவுக்கு தான் இருக்கு, பெருசுலாம் கிடைக்கிறது இல்லை. சுண்டக்காய் சைஸ் இருக்கு. சுண்டக்காய் சைஸ் இருக்கிற ஆலம் பழத்தை பொழந்து பார்த்தோம் அப்படின்னா, உடைச்சு பார்த்தோம்னா அதுல சின்ன பொடியா நிறைய விதை. அதுல இருக்கிற ஒரு விதையை எடு அப்படின்ற, அதுல இருக்க ஒரு விதையை எடுக்கிறான். எடுத்து அதை உடைச்சி பாருன்றான். அவர் சொல்றார் குருநாதர் அப்பா. அவன் என்ன பண்றான், அந்த சின்ன விதையை அதெல்லாம் பிரேக் பண்றதே கஷ்டம், அதையும் உடைச்சு பார்க்கறான். என்ன தெரியுதுன்னு கேட்கிறார். ஒன்னும் தெரியல அப்படின்றான். பையன் சொல்றான் ஒன்னும் தெரியல. அங்க ஒன்னும் இல்லை அப்படின்றான். ஒன்னும் இல்லைலாம் சொல்லாத, நீ சொல்றிய ஒண்ணும் இல்லைன்னு, அதுல இருந்துதான் பெரிய ஆலமரம் வந்திருக்கு அப்படின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜாகிரதத்துல எந்திரிச்சோன்னு இந்த உலகம் ஃபுல்லா நமக்கு தெரியுது இல்ல, ஆனா தூக்கத்துல வந்து தெரிஞ்சுதா? ஒன்னும் தெரியல. அப்ப ஒன்னும் தெரியலன்றதுனால நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாமா சாமி? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சட்டியில இருக்கிறத தான் நம்ம கரண்டியில அகப்பையில எடுக்க முடியும். பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, எம்டியா வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன போட்டு தோண்டினாலும், கரண்டியை போட்டு எடுத்தாலும், ஸ்பூனை போட்டு எடுத்தாலும் வெளியில எதுவும் வராது. ஸ்பூன் போட்டு எடுக்கணும் அப்படின்னா உள்ள இருந்தா தானே எடுக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்? ஜாகிரதத்துல இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்க்கிறோம் அப்படின்னா தூக்கத்துல அது என்னவா இருந்திருக்கணும்? வெளிப்படாமல் இருந்திருக்கணும். அப்ப தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, அது அசத்து இல்லை. அங்க அசத்துனா என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லை என்பது அங்கு இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? வெளிப்படாமல் பீஜ ரூபத்துல அங்க இந்த மொத்த பிரபஞ்சமும் இருந்தது. அதனாலதான் அதுக்கு என்ன பேரு? நிரசத் அப்படின்னு சொல்ல வருது அந்த லட்சணம். அதுக்கப்புறம் அந்த அந்த தூக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? நிரசத்துனா என்ன தெரியுங்களா? அவ்வியக்தம்னு பேர். அவ்வியக்தம்னு என்ன அர்த்தம்? வெளிப்படாதது. வியக்தம்னா வெளிப்பட்டது, அவ்வியக்தம் அப்படின்னா வெளிப்படாதது. அந்த வெளிப்படாத அவஸ்தையில இந்த உலகம் எல்லாம், இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடுறேன், நல்ல அமாவாசை இருட்டு, ரூம்ல இருந்துட்டு இருக்கோம், பவர் கட்டு, உலகம் ஃபுல்லா, உங்க ஏரியா ஃபுல்லா பவர் கட்டு, பிரகாசமே இல்லை,
டும் என்னாச்சு? ரூமை லாக் பண்ணியிருக்கீங்க, கதவுல ஜன்னல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. திடீர்னு பவர் கட் ஆகி போச்சு. என்ன ஆச்சு? எல்லாம் இருட்டாயிடுமா? இப்போ நான் கேட்குறேன், வஸ்துக்கள் தெரியலையா இல்லை இல்லையா? இல்லாமல் போச்சா இல்லை தெரியாமல் போச்சா? தெரியாமல் போச்சு. வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளில தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? வெளிப்படாமல் இருக்கு. லைட் வந்தோன, கரண்ட் வந்தோன எல்லாம் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் வெளிப்படுது. அப்ப வெளிப்படுறதுக்கு பேரு வியக்தம்னு பேரு. வெளிப்படாம இருட்டா இருந்துச்சுன்னா அவ்வியக்தம்னு பேரு. அதனால தூக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்னும் தெரியலன்னு நீங்க சொல்றீங்களே, அந்த ஒன்னும் தெரியலன்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, வஸ்துக்கள் எல்லாம் அங்க இருக்கு, ஆனா வெளிப்படாம இருக்கு. ஜெகத்தெல்லாம் அந்த வெளிப்படாத அவஸ்தையில அவ்வியக்தமாக அங்கு அந்த மாயா தத்துவத்துல வெளிப்படாமல் இருந்தது. அப்ப அந்த மாயா தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லா வஸ்துக்களையும் வெளிப்படுத்தாம இருக்கிற அவஸ்தை தான் அந்த அலிங்கம்னு சொல்லக்கூடியது. அந்த அவ்வியக்தம்னா வெளிப்படாம, வெளிப்பட்டாதானே நீங்க லிங்கத்தை சொல்ல முடியும். ஏதாவது ஒரு அடையாளம் காட்டணும்னா எதை காட்டுவீங்க? வெளிப்பட்டதுல தான் காட்ட முடியும். அப்ப எந்த ஒரு அடையாளமும் எந்த ஒரு நாம ரூப குணங்களும் வெளிப்படாம இருந்துச்சுன்னா அது அவ்வியக்தம். அதனாலேயே அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அலிங்கம். அந்த இடத்துல எந்த ஒரு சின்னமும் இல்லை, அடையாளமும் இல்லை. அதனால அதுக்கு பேரு அலிங்கம் அப்படின்னு. அலிங்கம் பிரதானம். பிரதானம்னு ஒரு சப்தம் சொல்லியிருக்க சுவாமி, அதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரகிருஷ்ட ரூபேன காரண ரூபேன. பிரகிருஷ்ட ரூபம்னு என்ன அர்த்தம்? காரணமா. பிரகிருஷ்ட ரூபேன காரண ரூபேன, காரண ரூபேன காரியம் சர்வம் தாரணாத். எல்லா காரியத்தையும். எது காரியம்? விதை எப்படி இருக்கு? விதை வந்து ஒரு பெரிய ஆலமரம்ன்ற காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? விதை தனக்குள்ளார தாங்கிக்கிட்டு இருக்கு. அம்மாவோட கர்ப்பம் எப்படி இருக்கு? கர்ப்பப்பை எப்படி இருக்கு? அம்மாவோட கர்ப்பப்பை அப்படின்னு கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அம்மாவோட வயிறு எப்படி இருக்கு? இன்னும் வயிறு தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வயிறே தெரியலையே, வயிறு தெரியலையே, 3 மாசம்னு சொன்னீங்க, 3 மாசத்துல ஒன்றும் தெரியலையே, குழந்தைய காணுமே. குழந்தை வந்து 10 மாசத்துக்கு அப்புறம் தான் என் வெளில வரும். அப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பம் அந்த காரியத்தை குழந்தைய தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கு விதை ரூபத்தில். ஒரு விதை ஒரு பெரிய ஆலமரம்ன்ற காரியத்தை தனக்குள்ளார தாங்கிக்கிட்டு இருக்கு. அதனால பிரகிருஷ்ட ரூபேன காரண ரூபேன சர்வம் காரியம் தாரணாத். எல்லா காரியத்தையும் தன்னுள்ள தாங்கிக்கிட்டு இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு பிரதானம் அப்படின்னு அர்த்தம். தாரண போஷண யோகதாத்து, அதுல இருந்து உண்டானது பிரதானம். அங்க இருந்துதான், காரணத்திலிருந்து தான் காரியத்துல வெளிப்படுது. அப்ப காரணத்துல எல்லாம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வெளிப்படாம இருந்துச்சு. அதான் பிரதானம் அப்படின்னு பேர். அப்ப அந்த பிரதானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, பிரதானம் தத்து பிரதியந்தீதி. அந்த பிரதானத்தை தான் என்ன பண்ணுது? தூக்கத்துல இந்த மகத்தத்துவம்ன்ற லிங்கம், மகத்துக்கு என்னது? லிங்கம். அது என்ன பண்ணுது? தூக்கத்துல அந்த பிரதானம்னு சொல்லக்கூடிய அலிங்கத்தை வந்து அலிங்கத்தில் லயத்தை அடைகின்றது அப்படின்னு பிடிச்சாச்சு. இதை திரும்ப கேட்டுக்கிட்டீங்க, சரியா? இந்த கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, ஏஷ தேஷாம் லிங்கமாத்திர பரிணாமக. அடுத்த பேஜ் கொண்ட ஏஷ தேஷாம், தேஷாம்னா தேஷாம் குணானாம். இந்த குணங்களுடைய பரிணாமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லிங்கமாத்திரக பரிணாமக. இந்த 3 குணங்கள் என்னவா இருந்துச்சு? தூக்கத்தில் எப்படி இருந்துச்சு? அலிங்கமா, அவ்வியக்தமா, வெளிப்படாம இருந்துச்சா? ஏன் வெளிப்படாம இருந்துச்சு தெரியுங்களா? அதுக்கு 3 குணங்களும் சாமிய அவஸ்தையில இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிரதானம். அதாவது வெளிப்படாம இருக்கு. இந்த சாமிய அவஸ்தையிலிருந்து மெதுவா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் போது அதான் பரிணாமம்னு பேர். குணங்கள் சாமிய அவஸ்தையிலிருந்து விஷம அவஸ்தைக்கு மாறும்போது, டிஃபரன்ஸ் ஆகும்போது பெர்சன்டேஜ், அப்பதான் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த பெர்சன்டேஜ் வந்து 33% வந்து பார்த்தீங்கன்னா
விஷமத்தை அடையும் போது அதுக்கு பேர் பரிணாமம் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? குணங்களுடைய பரிணாமம் தான் லிங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகத்தத்துவம். லிங்க மாத்திரம்னா எதை குறிக்குது? மகத்துக்கு பேர் லிங்க மாத்திரம்னு பேர். அப்ப அந்த லிங்கம் வெளியில வந்துச்சு, முளை வந்துச்சு அப்படின்னா, முளைன்றது எதோட பரிணாமம்? விதையோட பரிணாமம் தான் முளை. சாமி, விதை இருந்துகிட்டு பரிணாமவாதத்துல என்ன பிரச்சனை தெரியுங்களா உங்களுக்கு? நாங்க அதை தான் கேட்போம். நாங்க தயிர் பால் சொல்லுவோம், விதை முளை சொல்லுவோம். இவங்க சொல்ற பரிணாமம் பாத்தீங்கன்னா, நான் நேத்தே உங்களுக்கு சொல்லிட்டேன், பஞ்சு நூல், நூல்ல இருந்து துணி. இது ஆக்சுவலா இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னது. ஆக்சுவலா பரிணாமவாதம்னாவே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, காரணம் நாசமாகி காரியமா பரிணமிச்சாதான் அதுக்கு பேர் பரிணாமவாதம்னே பேர். அவரை விதை இருக்குல்ல, ஒரு விதை ஊனி பாருங்க. இப்ப நல்ல சீசன் இது. இப்ப ஏதாவது ஒரு சீடை பாத்தீங்கன்னா வேணா பீனட்ஸ் ஏதாவது எடுத்து கூட உள்ள வச்சு பாருங்க. தண்ணி ஊத்துங்க, 2 நாள் ஊத்துனோடனே ஒரு 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த விதை பிரேக் ஆகும். விதை பிரேக் ஆயிடுச்சுனாவே தர்க்கத்தை ரொம்ப விசாரம், ரொம்ப தர்க்கத்தை ரொம்ப அருமையா இதை பண்ணுவாங்க. நாங்களும் டீட்டெயிலா பிருகதாரண்யம் படிக்கும்போது, பிரம்மசூத்திரம் படிக்கும்போது இதை டீட்டெயிலா பண்ணுவோம். அப்ப பாத்துக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா முதல்ல என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த இதுல பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத்துல அருமையான மந்திரம் இது சொல்லுது. உச்சூன அவஸ்தான்னு ஒண்ணு பேர். இந்த மந்திரம் அருமையானது. உச்சூன அவஸ்தாவை அடையும் விதை பாத்தீங்கன்னா முதல்ல அதுல தண்ணியில ஊறி 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 பிளட்ஜ் ஆகும். அந்த பிளட்ஜ் ஆகும் போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்சூன அவஸ்தா. நல்லா உப்பி போய் நார்மல் சீடு பெருசாயிடும். பெருசாயிட்டு அந்த அவர விதையில பாத்தீங்கன்னா ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின் என்ன ஆகும்னு கேட்டா பிரேக் ஆகும். ஸ்கின் பிரேக் ஆகும். ஸ்கின் பிரேக் ஆயிட்டு அந்த 2 அவர விதையோட நடுவுல இருந்து ஒரு முளை வரும் வெளியில. அப்ப முளை வந்த மாத்திரத்துல கொஞ்சம் பெருசு, முளை கொஞ்சம் பெருசாக ஆக இந்த விதை என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா போயிடும். விதை இல்லாம போயிடும். விதை இல்லாம போய் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இதானது பாத்தீங்கன்னா செடியானது வருது. முண்டகோபனிஷத்துல பாத்தீங்கன்னா 1:8 மந்திரம் தெரியும். தபசா சீயத்தே பிரம்ம. சீயத்தே அப்படின்னா உபச்சினோதி. நல்லா பாத்தீங்கன்னா உப்புது. ஒரு விதை பாத்தீங்கன்னா உப்பி போகுமா பாருங்களேன். நான் இதெல்லாம் பார்ப்பேன், நல்லா கவனிச்சு பார்ப்பேன். சாமி, எனக்கு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்கா சுவாமி அப்படின்னு நான் பார்த்தா ஆளு சாதாரணமா இருந்திருப்பான். இந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு கேட்ட மாத்திரத்துல ஒய்ஃப் சொல்லுவாங்க, கன்சீவ் ஆயிருக்கேன், நான் கர்ப்பம் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாயிடுமா. என்ன ஆயிடுவான் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா சாதாரணமா லீனா இருந்தவன் மெதுவா பாத்தீங்கன்னா பெருத்துருவான். நல்லா சந்தோஷத்துல உப்பி போய் பிளட்ஜ் ஆயிடுவான். எல்லாம் சைஸே மாறி போயிடும் சந்தோஷம். அப்போ ஆணும் பெண்ணும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னு தொலைஞ்சோனையே பாத்தீங்க அப்படின்னா கன்சீவ் ஆனோனையே பாடி எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். அப்படியே பாப்பு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாரு, குழந்தை பிறக்கும் போது அப்படியே சேஞ்ச் டோட்டலா ஆயிடுது. அதுக்கு பேர் என்ன பேருன்னா சாஸ்திரம் சொல்லுது, தபசா சீயத்தே பிரம்ம ததோ அன்னம் அபிஜாயத்தே. அன்னாத் பிராணோ மன சத்தியம் லோகா கர்மசு சாமிருதம். ஒரு சிருஷ்டி பிரகரணம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அருமையா சொல்லுது. எப்படி பாத்தீங்க அப்படின்னா உப்பி போவோமோ அது மாதிரி பிரம்மம் உப்பியது அப்படின்னு. பிரம்மம் பாத்தீங்கன்னா உப்பிச்சான், குண்டாச்சான், பூரிச்சு போச்சான். குழந்தை பிறக்க போகுதுன்னு பூரிச்சு போச்சான். அதை பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வந்தோம் பரிணாமம். இந்த பரிணாமம்ன்றதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல விதை முளைன்னு நீங்க சொன்னீங்கன்னா விதை நாசமாயிடும், செடி ஆயிடும். திரும்ப அந்த செடியில காய் காய்ச்சி பூத்து காய் காய்ச்சி பழமாயி அந்த பழத்துல விதை உண்டாகும். ஆனா பழைய விதை என்ன ஆயிடுச்சு? பல விதை போயிடுச்சு, ஆரம்பிச்ச விதை போயிடுச்சு. அதுதான் பரிணாமவாதம். அதே மாதிரி பால் தயிர் ஆகுதுன்னா நாங்க என்ன தோஷம் கண்டுபிடிப்போம் தெரியுங்களா? இதான் பால் தயிர் ஆகுறது தான் பரிணாமவாதம். விதை பாத்தீங்கன்னா செடி ஆகுறது தான் பரிணாமவாதம். அதை காரணக்காரியவாதம் சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா விதை செடி ஆகும் போதே பரிணமிக்குது. விதை தான் முளையா பரிணமிக்குது, முளை தான் செடியா பரிணமிக்குது, செடிதான் பூவா பிஞ்சா இலைகளா எல்லாம் பரிணமிக்குது. இதுதான் பரிணாமவாதம்.
நான் நேற்று சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். அவங்களோட அவங்க சைட்ல இருந்து, சாங்கியர்களோட சைட்ல இருந்து நான் சொன்னேன். இது பஞ்சு தன்னை மாற்றிக்காம நூலாச்சு, நூல் தன்னை மாற்றிக்காம வீவிங் ஆனோன்னு கிளாத் ஆச்சு, கிளாத்து தன்னை மாற்றிக்காம ஷர்ட் பேண்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த பரிணாமத்தில் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கோயம்புத்தூர்லாம் நிறைய மிஷினரிஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் என்ன பண்ணார், ஒரு மிஷின் போட்டார். என்ன போட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னங்க மிஷின் போட போகிறீங்க அப்படின்னு. சுவாமி நிறைய கிளாத் வீவிங் பண்ணி, கிளாத் எல்லாம் நிறைய இருக்கும் சாமி, செகண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணதுக்கு பிறகு நிறைய வேஸ்டேஜ் வரும். ஈரோடு, திருப்பூர் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீவிங் பண்ணி கட்டிங் பண்ணி போக நிறைய வேஸ்ட் கிளாத் இருக்கும். அந்த வேஸ்ட் கிளாத் எல்லாம் ஒரு மிஷினில் போட்டால் அந்த மிஷின் என்ன பண்ணணும் தெரியுமா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சா கொடுத்துரும். அந்த பஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள் செகண்ட் குவாலிட்டி கிளாத் எல்லாம் தயார் பண்ண முடியும். கலர் கலராக ஆகிடும், ஆனால் ஒரே கலர் ஒயிட் கலர் கிடைக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளாத்துலேருந்து ரிட்டர்ன் என்ன பண்ண முடியும், திரும்ப பஞ்சு கொண்டு வர முடியும். பஞ்சை அடித்து திரும்ப அந்த பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நூலாக்கி திரும்ப வேற ஒரு கிளாத் தயார் பண்ண முடியும், ரீசைக்ளிங் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விதை செடி இதில் வந்து ரீசைக்ளிங் இருக்குமா, பழைய விதை கிடைக்குமா? முளை வந்துருச்சுனாவே பல விதை கிடைக்காது. தயிர், நீங்கள் தயிர் உரம் ஊற்றுறவங்களுக்கு தெரியுமே, உரமுறை எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல. உரமுறை வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா 6 மாதமா 1 வருஷமா ஆகி கூட அந்த உரமுறை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் பால் ஆக்க முடியுமா? தயிர் ஆனதுக்கு பிறகு வெண்ணெய் ஆயிடுச்சு, வெண்ணெய் நெய் ஆயிடுச்சு. திரும்ப எனக்கு நீங்கள் மூலப்பொருளாக இருக்கிற அந்த பாலை கொடு அப்படின்னு கேட்டால் பாலை கொடுக்க முடியுமா? பால் இருக்காது, பால் தீர்ந்து போயிடுச்சு. பால் இல்லாமல் போய் தான் தயிராச்சு, தயிர் இல்லாமல் போய் தான் வெண்ணெய் ஆச்சு, வெண்ணெய் இல்லாமல் போய் தான் நெய்யாச்சு. இதான் பரிணாமவாதம். பரிணாமவாதத்தில் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலப்பொருள் என்ன ஆகிடும், இல்லாமல் போயிடும், நாசமாகிடும். ஆனால் இவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்கிற பரிணாமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 குணங்களும் தானாகவே இருந்துக்கிட்டு தனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்தை அடைகிறது, வேற ஒரு பரிணாமத்தை. அப்போ மூலப்பிரகிருதின்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் தன் நிலையில் மாறாமல் லிங்க மாத்திரம் சொல்லக்கூடிய மகத்தத்துவமா பரிணமிக்குது. முதல் பரிணாமம். நிசத்தா சத்தஞ்ச அலிங்க பரிணாம இதி. அந்த மகத்தத்துவத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா சுவாமி? அந்த மகத்தத்துவத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, நம்ம வேதாந்தத்தில் அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? வேதாந்தத்தில் பிராணன் பிளஸ் புத்தி, அதுக்கு என்ன பேர்? ஹிரண்ய கர்ப்பன். நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னாவே என்ன அர்த்தம்னா பிரதமஜஹான்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேர்? பிரதமஜஹா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதலில் தோன்றியது. பிரதம ஜ, முதல்ல உண்டானது பிரதமஜ. எது முதல்ல உண்டாச்சுன்னு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பிராணன் உண்டாச்சு, சைத்தன்யம் பிளஸ் மாயா, இந்த ரெண்டும் சேர்ந்தோன்னு பிராணன் உண்டாச்சு. வேக்கப் ஆகும்போது அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா புத்தி ஆயிடுச்சு. புத்தியும் பிராணனும் சேர்ந்த தத்துவத்துக்கு பேரு தான் என்ன பேரு? ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு ஏன் சுவாமி சொல்றீங்கன்னா, நம்ம வந்து அதை ஈஸ்வர ரூபமா சைத்தன்ய ரூபமா சொல்றதுனால ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லுவோம். இதே தத்துவத்தை ஜடமா சொல்லுங்க சுவாமின்னு கேட்டா அதை மகத்துன்னு சொல்லுவோம். மகத்துன்னு சொன்னா ஜடமா சொல்றதுன்னு அர்த்தம். ஹிரண்ய கர்ப்பர்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஈஸ்வரனா சொல்றதுன்னு அர்த்தம். அடிச்சா அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு தான் பேர் என்ன பேருனா விஷ்ணு அப்படின்னு பேர். அடிச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தத்துவம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்த ஆத்ம தத்துவத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? நிர்குண நிராகாரம். சுத்த ஆத்ம தத்துவம் என்னது? என் புக்கு எதை எடுத்திருந்தீங்கனாலும், ஈஷாவாசியத்திலிருந்து எந்த புக்கு யார் வாங்கியிருந்தாலும் இந்த தத்துவத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கிளியராக பிராக்கெட்டில் போட்டு போடுவேன். நான் அப்படின்ற அந்த தத்துவம் எப்படிப்பட்டது? நிர்குண நிராகாரம். நிர்குணம்னு என்ன அர்த்தம்? எந்த குணங்களும் இல்லாதவன் நான். நிராகாரம்னு என்ன அர்த்தம்? எந்த ஃபார்மும் இல்லாதவன். எனக்கு எந்த ஃபார்மும் இல்லை, நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, எதுவும் இல்லாமல் சுத்த தத்துவம் தான் ஆத்ம தத்துவம். கூட இருக்கிற மாயா தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டினா திரிகுணாத்மகம். மாயா என்னது? 3 குணங்களை உடையது. இந்த குணமில்லாத நாமரூப குணங்கள் இல்லாத நானும் இந்த 3 குணங்களுடைய இந்த மாயையும் சேர்ந்தோன எது உண்டாகும் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும். அது என்ன குழந்தை? பிராணன்.
அப்ப பிராணன் அப்படின்றதும் புத்தின்றதும் ரெண்டுத்துக்கும் பேர் என்ன பேரு? மகத்தத்துவம்னு பேரு. ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு வேதாந்தத்துக்கு பேர். இந்த பிராணனுக்கு என்ன பேர் சுவாமி? பிராணனுக்கும் இந்த புத்திக்கும் சேர்த்து என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சகுணம். அதுல குணம் இருக்கா? ஆமா, குணத்துல இருந்தா உண்டாயிருக்கு சகுணம். கூட பாத்தீங்கன்னா ஃபார்ம் கிடைச்சிருக்கா சுவாமி அப்படின்னா, புத்திக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா? உங்க தேகத்துக்கு ஃபார்ம் இருக்கு, புத்திக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா? இல்ல பாத்தீங்கன்னா உங்க பிராணனுக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா? இல்ல. ஆனா குணம் இருக்கா அப்படின்னா, மூன்று குணங்களும் சைத்தன்யம் சேர்ந்துதான் இது உண்டாச்சு. அதனால அம்மாட்ட இருந்து வந்த 3 குணங்கள் இருக்கும், திரிகுணாத்மகமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் ஃபார்ம் வெளிப்படலை. அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, மகத்தத்துவத்தை சொல்லும் போதே என்ன சொல்லுவோம்? சகுண சாக்கார சூக்ஷ்மம்னு பேர். சகுண சாக்கார சூக்ஷ்மம். சகுணம் ஆயிடுச்சு. ஆக்காரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்காரம் பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா வெளிப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு தெரியல வெளிப்பட்டிருக்கான ஆக்காரம் வெளிப்பட்டிருக்கு, புத்தி சொல்றோம். ஆனா என்ன மாதிரி? நம்ம வெளியில இருக்கிற தேகம் மாதிரி தெரியல. பிராணனுக்கு ஆக்காரம் இருக்கா? பிராணன் வெளிப்பட்டது, ஆனா அதுக்கும் ஃபார்ம் என்னன்னு தெரியல. ஏன்னா அது சூக்ஷ்மம்னு பேர். அதனால மகத்தத்துவத்துக்கு சொல்லும் போதே என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, சகுண நிராகாரம் அப்படின்னு பேர். சகுண நிராகாரம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா சூக்ஷ்மம். சகுண நிராகாரம் சூக்ஷ்மம்னு பேர் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு. இங்க வந்துருங்க, நிசத்தா அசத்தஞ்ச. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த லிங்க மாத்திரம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிசத்தா அசத்தஞ்ச லிங்க பரிணாம இதி, அலிங்க பரிணாம இதி. இந்த நிசத்தா சத்தஞ்ச அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி தத்துவம் தான் பாத்தீங்கன்னா நிசத்தா அசத்தம். நிசத்தான என்ன அர்த்தம்? சத்தா அந்த பிராண தத்துவம், அந்த மகத்தத்துவம் பாத்தீங்கன்னா இருப்பு தெரியுமா? பிராண தத்துவம் இருக்கு அப்படின்றது, புத்தி தத்துவம் இருக்குன்றது பாத்தீங்கன்னா இருப்பு தெரியுமா? அது அப்ப அசத்து இல்லை, அது இருப்பு உள்ளது. அதே நேரத்தில் வெளிப்பட்டதா? வெளிப்பட்டிருக்கா? நாமரூபமா வெளிப்பட்டிருக்கா? இல்லை. அதனால வெளிப்படாதது. அதனால அது பாத்தீங்கன்னா நிசத்தா, இருப்புள்ள வெளியில வெளிப்பட்ட பொருளா அது வெளிப்படலை. அதனால அதுக்கு என்ன பேரு? அப்ப நான் நிராகாரமா, அதாவது சூக்ஷ்மம். சாக்காரம் தான், ஆனா சூக்ஷ்மமா இருக்கு. அது அசத்தஞ்ச. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசத் தத்துவமா இருக்கு. அசத்துனது மாயா தத்துவமா அது இருக்கு. 3 குணங்களை உடையதா இருக்கு. அத வேதாந்தத்தை சொல்லும் போது சகுணம்னு சொல்லுவோம். அததான் இங்க பாத்தீங்கன்னா அசத்தஞ்ச அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஆகாரம் சூக்ஷ்மம். அதே நேரத்துல குணம் பாத்தீங்கன்னா 3 குணங்களை உடையதுனால அது அசத்து. அதனால அது பாத்தீங்கன்னா சகுணம் அப்படின்னு பேர். சகுணம், அதனால அது அசத்து. அது பாத்தீங்கன்னா இருப்பு பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா வெளிப்பட்டதுனால நிசத்தா அப்படின்னு பேர். நிசத்தா சத்தஞ்ச. மகத்தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா நிசத்தா சத்தஞ்ச. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சகுண சாக்காரம் சூக்ஷ்மம்னு அர்த்தம். சகுண சாக்கார சூக்ஷ்மம்னு அர்த்தம். அது எதோட பரிணாமம்? அலிங்க பரிணாமம். இது இந்த மகத்துவம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அலிங்கம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதியிலிருந்து பிராணனும் வெளிப்பட்டுச்சு, புத்தியும். அப்ப பிராணனும் புத்தியும் சேர்ந்து வெளிப்பட்ட தத்துவம் தான் மகத்தத்துவம். அது எங்க இருந்து வெளிப்பட்டுச்சு? அலிங்கம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியிலிருந்து வெளிப்பட்டுச்சு. வெளிப்பட்டுச்சா? இல்ல, பரிணமிச்சுதுன்றாங்க. மூல பிரகிருதி தன்னை மாற்றிக்கொள்ளாமலேயே இந்த மகத்தத்துவமாக பரிணமித்தது அப்படின்னு சொல்லிடுச்சா. இதுக்கப்புறம் அலிங்க அவஸ்தாயாம் ந புருஷார்த்த ஹேத்து. அலிங்க அவஸ்தையில பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கீங்களே, அந்த தூக்கத்துல இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது புருஷார்த்தங்கள் பண்ண முடியுமா? தூக்கத்துல இருக்கும்போது நான் மோட்சத்தை அடையலாம் சுவாமி, நான் ஒரு அன்னதானம் பண்றேன் சுவாமி, புண்ணிய கர்மா பண்றேன் சுவாமி, தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4க்கு பேர் புருஷார்த்தம்னு பேர். தர்ம அர்த்த காம மோட்சம். இந்த 4ம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கும்போது இருக்கா இல்லையா? ஏதாவது ஒன்னாவது இருந்துச்சா? ஒன்னும் இல்லை. அங்க தர்மம் பண்ணணும்ன்ற எண்ணமும் இல்லை, நான் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமும் இல்லை, நான் போகத்தை அனுபவிக்கணும்ன்றதும் இல்லை, அந்த இடத்துல நான் மோட்சத்தை அடையணும்ன்றதும் இல்லை. இந்த 4 வித புருஷார்த்தங்களும்
இல்லாத இருக்கிற இடம் தான் இது அலிங்கம்னு சொல்லக்கூடிய தூக்க அவஸ்தை, டீப் ஸ்லீப். அப்ப டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்காது. வேற எங்க இருக்காது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதி லயம்னு ஒன்று சொல்றோம்ல, டீப் ஸ்லீப்ல இருக்காது. சிருஷ்டிக்கு முன்னாடி சாமி அவஸ்தையில இருக்கிற பிரதானத்துல புருஷார்த்தம் இருக்காது. அதே மாதிரி கோமா ஸ்டேஜ்ல மூர்ச்சா அவஸ்தையில புருஷார்த்தம் இருக்காது. அதே மாதிரி பிரகிருதி லயம் சொல்லக்கூடிய ஜட சமாதியில 1,00,000 மன்வந்தரங்கள் தூங்கி போயிடுவோம், அங்கேயும் இந்த புருஷார்த்தம் இருக்காது. அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன தூங்கிட்டே சேர்ந்து சும்மா 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே எதுக்கு சன்னியாசம் வாங்கினேன், சன்னியாசம் வாங்கிட்டு தூங்கிட்டு நிறைய பேர் மத்தியானம் படுத்தானா 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குற சாதுக்கெல்லாம் எனக்கு தெரியும். 11 மணிக்கு நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு கழுத்து வரைக்கும் படுத்தான்னு வச்சுங்களேன், திரும்ப வந்து 4:30 மணிக்கு எந்திரிப்பான். 4:30 மணிக்கு எந்திரிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ காலை 12, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5 மணி நேரம் பகல்ல தூங்கி திரும்ப ராத்திரியில வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு 9 மணிக்கு படுத்து 9 மணிக்குலாம் ஆசிரமத்துல எல்லாம் லைட் ஆஃப் பண்ணுவாங்க. 9 மணிக்கு படுத்து திரும்ப காலையில வந்து நிறைய ஆசிரமத்துல காலையில ரொட்டீன்லாம் வந்து வச்சுக்காம ஏகாந்தமா இருக்க சாதுக்கள் இருக்காங்க. நல்லா காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சு மெதுவா பெட் காஃபி இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் காஃபி குடிச்சு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணி, அப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம், பகலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம், அப்போ 15 மணி நேரம் 12 மணி நேரம் 13 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சா அவனெல்லாம் சாதுன்னு சேர்த்துக்கலாமா? அது மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, தூங்கி உன்னுடைய புருஷார்த்தம் பண்ண முடியாதாங்க, எம்டி ஆகிடும் அந்த இடத்துல. தர்மத்தையும் பண்ண முடியாது, அர்த்தத்தையும் சேகரிக்க முடியாது, போகத்தையும் பண்ண முடியாது, மோட்சத்துக்கான பிரவருத்தியும் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த தூக்க அவஸ்தையை எவ்வளோ தூக்கத்தை கம்மி பண்ணி ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது, புருஷார்த்தத்துக்காக பண்ணணும். அதனால அலிங்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அலிங்க அவஸ்தாயாம் ந புருஷார்த்த ஹேத்து. அந்த அலிங்க அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா புருஷார்த்தத்துக்கான எந்த ஒரு காரணமும் அந்த தூக்கத்துல இல்லை, ஜீரோ. அப்ப வந்து தூங்கக்கூடாது, அதிகம் தூங்கக்கூடாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் முமுட்சுவா இருக்கிறவன் 5 மணி நேரத்துக்கு மேல தூங்கினான் அப்படின்னா அவன் டைம் வேஸ்ட் பண்றான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா தூக்கத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க புண்ணிய பிராரப்தத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாசம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால வந்து அதிகம் தூங்கக்கூடாது. 5 மணி நேரம் தான் தூக்கம். 5 மணி நேரத்துக்கு மேல பாடி ஒவ்வொருத்தரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அது செப்பரேட் ஆகும். சில சமயம் 7-8 மணி நேரம் தேவைப்படும். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களா இருந்தா தூக்கம் தேவைப்படும். நம்ம சதானந்தத்தை தான் சொல்லணும், ஒழுங்க நல்லா தூங்கு, நிம்மதியாக தூங்கு. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு எந்திரிக்கிற சாமி 2:30 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ண போறீங்க? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வயசு தெரியாம, அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 74 ஆயிடுச்சுங்களாச்சு சதானந்துச்சு, 73 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சு சாதனை பண்றேன் சாமின்னு எங்களோட போட்டி போட்டா. எங்களுக்கு வயசு 50 வயசு தான் ஆகுது, எனக்கு நான் வந்து 2:30 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொல்றேன். நான் மிஷின் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு 73 வயசுல இருக்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 மணி நேரத்துக்கு 7 மணி நேரம் தூங்கினா தான் நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒரு 70 வயசுக்கு மேல நீங்க முன்னாடியில இருந்தே யோகத்தை அபியாசம் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்க, சின்ன வயசுல இருந்தே யோகத்தை அபியாசம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாடி ப்ரிப்பேர் ஆகிருக்கும், கரெக்டா இருக்கும். திடீர்னு யோகத்தை நான் வந்து சாமி சொன்னார் அப்படின்றதுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு எந்திரிக்கிறேன் 2:30 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா பகல்ல தூங்கிட்டு இருப்பீங்க. பகல்ல என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா கிளாஸ்ல உட்காருவீங்க, அப்படியே இழுத்துட்டு போகும். தாமசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகிடும், ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது, புத்தியில புரிதல் எல்லாம் கம்மியாயிடும். அதனால கரெக்டா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. அப்போ அளவான தூக்கம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல புருஷார்த்தம் பண்ண முடியாததான் காரணம். அலிங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புருஷார்த்தமும் ஹேத்துவாக இருப்பதில்லை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ந அலிங்க அவஸ்தாயாம், அலிங்க அவஸ்தாயில வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ், அலிங்க அவஸ்தையோட ஆதி காலத்துல புருஷார்த்ததா காரணம் பவதி ந காரணம் பவதி இதி ந தஸ்யாஹா புருஷார்த்ததா காரணம் பவதி இதி. இது கொஞ்சம் வேலை இருக்கு, டைம் ஆச்சு, அதனால நம்ம நாளைக்கு இதோட மேற்கொண்டு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். வெறும் சப்தமா போனீங்கன்னா புரியவே புரியாது, சப்தமா போனீங்கன்னா புரியாது. அதுக்காக தான்
நான் வந்து தூக்கத்தை வந்து மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. என் பின்னாடி திரும்ப கேளுங்க. திரும்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்குன்னு பார்த்தா தான் தத்துவம் ஈஸியாக புரியும். இல்லைன்னா தத்துவம் புரியவே புரியாது உங்களுக்கு. சப்தத்தில் மாட்டிக்காதீங்க. சப்தத்தோட அர்த்தத்துக்கு போயிட்டீங்கன்னா ஈஸியாகிடும். சப்தத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஐயோ இது என்ன சப்தம்னு பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை மிஸ் பண்ணுறீங்க. நமஸ்காரம்.